வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம், உங்களை நீங்களே நேசிக்க பழகுங்கள். இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா ஓஷோவினுடைய சிந்தனை துளிகள் இருந்து தாங்க நம்ம எடுத்து சிந்திக்க போறோம். ஓஷோ ஏன் இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மளை நேசிக்கிறோமா, நம்மளையே காதலிக்கிறோமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்மளுடைய நேசித்தல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள்ல தான் இருக்கு. அடுத்தவங்களை நேசிக்கிறோம், பிற பொருளை நேசிக்கிறோம், மக்களை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம நேசிக்கிறோம். ஆனா நம்மளையே நம்ம நேசிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதான் ஓசோ சொல்றாருங்க, முதல்ல நீ உன்கிட்ட அன்பு செலுத்த கத்துக்கோ. அப்பதான் உன்னால மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். அப்பதான் அந்த அன்பு உண்மையானதாக இருக்க முடியும் அப்படிங்கிறாருங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்த சரி பண்ண முதல்ல நம்மளே புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்மள எப்படிங்க மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுலேயே தான் நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்வரவே மாட்டோம். ஏன்னா உள்ள போய் பார்த்தோம்னா அவ்வளோ குப்பைகள் இருக்கும், நம்மளாலே தாங்க முடியாது. என்னடா நீ இப்படிப்பட்டவனா இருக்கிறியே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதனால நம்மளை பார்க்கறதே கிடையாது. அப்படி நம்ம உள்முகமா திரும்பி பார்க்காம அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிற பெரிய ஆள், பெரிய ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா மனம் அப்படிங்கிற இந்த மாயக்காரன் தாங்க. அதனாலதான் ஓசோ சொல்றாருங்க, இந்த மனசை முதல்ல சரி பண்ணி கொண்டு வாங்க, மற்றது எல்லாமே இங்க சாத்தியம்தாம்பா அப்படிங்கிறாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அற்புதமான தியான முறைகளையும் கொடுத்து அழகா நம்மளையே நம்ம நேசிக்கிறது அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா விவரிச்சிருக்கிறாரு பாருங்க. அத ஃபர்ஸ்ட் மனசை எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு சொல்றாரு பாருங்க. மனசை பத்தி மிகவும் புதிரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை வெறுமனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தன்னால மறைய ஆரம்பிச்சிருப்பா அப்படிங்கிறாருங்க. எப்படி வெளிச்சம் இருளை விரட்டுதோ அது போல சாட்சியா நின்னு பாருங்க. மனம் எண்ணங்களை விரட்டிரும். ஒரு கட்டத்துல எண்ணங்களே இல்லாம போயிரும். ஏன்னா மனம் அப்படிங்கிற கடலுக்குள்ளார தானங்க எண்ணம் அப்படிங்கிற அலை வந்து வந்து போகுது. அப்ப நிறைய எண்ணங்கள் உள்ள தேங்கி கிடக்குது. நம்ம அதை என்ன பண்றோங்க, அப்படியே விட்டுறோம், ஃபில்டர் பண்றதே கிடையாது. அதுவும் வந்து வந்து உள்ள அமுங்கி கிடக்குது. அதனால நம்மளுடைய மனசு என்னங்க தடுமாறிக்கிட்டு இருக்குது. எதையுமே சரியா சிந்திக்க முடியாத ஒரு நிலையில தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க பிரச்சனை. அதுக்குதான் ஓஷோ தியானம் என்கிற ஒரு யுக்தியை கொடுக்குறாருங்க. நீ அமைதியா வெறுமனே எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம உன்னுடைய மனசை கவனி அப்படிங்கிறாங்க. அந்த மனசை நீ கவனிக்கும் பொழுது அது எந்த சிந்தனைக்கும் வராது. நீங்க கவனிச்சு பாருங்களேன். மனசை கவனிக்கும் பொழுது சாட்சியா நின்று நீங்க பார்க்கும் பொழுது அது சிந்திக்கவே சிந்திக்காதுங்க. இல்ல அப்படிதான் நீங்க அதையும் மீறி உங்களுடைய மனசு சிந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டு வருதுன்னு பாருங்க. உங்க மனம் ஏதோ ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சிந்தனையை எடுத்து உங்க மனசுகிட்ட பேசுங்க. ஏன் இந்த இதை திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு 2-3 தடவை இது மாதிரி பேசிக்கிட்டே இருங்களேன், திரும்ப திரும்ப அந்த சிந்தனை வரும்பொழுதெல்லாம். அப்போ உங்களுடைய மனம் தானா ஆஃப் ஆயிருங்க அந்த எண்ணத்துல இருந்து. இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனா வெறுமனே அப்படியே உள்ள நோக்கி கவனிச்சு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனசை நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா தான் அது எல்லை மீறி போயிருங்க. கவனிச்சு பாருங்க, அது ஆஃப் ஆயிரும். அதான் ஓஷோ சொல்றாருங்க, தியானம் என்பது வெறுமையாக விழிப்போடு உங்கள் எண்ணங்களை பார்த்தல். அப்பொழுது உண்மை தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும். அது எதையும் புதிதாக கண்டுபிடிச்சிட்டு வராது. ஆனா ஏற்கனவே இருக்குது இல்ல, அதை தெளிவுபடுத்தி காட்டும் அப்படிங்கிறாருங்க. இந்த மனசை அப்படியே சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முடிவு இல்லாத ஆழமான மிகவும் அழகான அமைதியான ஒளிமயமான நறுமணமிக்க கடவுளின் அரண்மனைக்குள் செல்லும் உணர்வை நீங்க பெறுவீங்க. இந்த மனசு ரொம்ப அமைதியா ஆச்சு, அந்த இடத்துல எந்த அழுக்குகளுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உணர்வை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறாருங்க. ஓசோ சொல்றாருங்க, என்னுடைய பாணியில நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கடவுள் தன்மைக்குள் செல்கிறீர்கள். அப்படி இந்த பரந்த வெட்ட வெளியில நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியே திரும்பி வரும் பொழுது முற்றிலும் மாறுபட்டு இருப்பீங்க. ஒரு புதிய பிறவியை எடுத்திருப்பது போன்று உணர்வு பெறுவீர்கள். இப்பொழுது உங்களிடம் உள்ள முகம்தான் உண்மையான முகம். எல்லா வேஷங்களும் மறைஞ்சிருச்சு. ஏன்னா உள்ள போய் பார்த்தோம், மனசை பார்த்தோம், நம்மளுடைய குப்பைகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம அப்புறப்படுத்துறோம். திரும்ப 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 ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்ம திரும்பவும் முயற்சி பண்ணி அதை வெளியில் எடுத்துறோம். இது ஒரு நாள்ல நடந்துராதுங்க. இதுக்கு
சில நாட்கள் சில வாரங்கள் ஆகும். அது பாத்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓஷோ சொல்ற மாதிரி இந்த ஒரு அற்புதமான அமைதியான ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ளார ஏற்படுங்க. அப்ப இருக்கக்கூடிய முகம்தான் உண்மையான முகம் அப்படின்னு சொல்றாருங்க. எல்லா வேஷங்களும் அங்க மறைஞ்சு போயிருச்சுப்பா அப்படிங்கிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் தன்மை பாத்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். நீங்க அதே மக்களின் மத்தியில தான் வாழ்வீங்க. ஆனா இப்பொழுது உங்களுடைய அணுகுமுறை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். தண்ணீரில் மிதக்கும் தாமரையை போல ஒட்டாம வாழ்ந்துருவீங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலரின் தன்மையை வெளியே கொண்டு வருவதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறாருங்க. நீங்க திருடு போயிட்டீங்க, உங்களை மறுபடியும் உங்களிடம் சேர்ப்பதுதான்ப்பா என்னுடைய முழு முயற்சி அப்படிங்கிறாருங்க. உங்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னா நீங்க ஒரு கடவுள் தன்மை உடையவர், அதுதான் உண்மையான முகம். ஆனா எங்கேயோ நீங்க சதறி போயிட்டீங்க, நீங்க மறந்துட்டீங்க. இந்த உலக இன்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மறந்துட்டீங்க. ஆனா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுதான் என்னோட வேலை அப்படிங்கிறாருங்க. அதுக்கு நீங்க உங்களையே நேசிக்க பழகுங்க அப்படிங்கிறார். இத ஒரு சோதனையா மட்டும் நீங்க செஞ்சு பாருங்கப்பா. நீங்க முதல்ல ஒரு மரத்தடியில தனிமையா அமர்ந்துக்கோங்க. மரத்தடியிலயோ இல்ல உங்களுக்கு எந்த ஒரு சூழல் அமைதியா இருக்கோ அங்க தனியா அமர்ந்துக்குங்க. உங்கள் மீதே முதல் முறையாக காதல் கொள்ளுங்கள். அப்படியே உங்களையே நீங்க நேசிங்க. இந்த உலகத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட தோற்றத்தோட இருக்கிறீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் கிடைச்சிருக்கிறாங்க, நீங்க எப்பேற்பட்ட சிறப்பான ஒரு நபர், உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அபரிதமான திறமைகள் என்ன அப்படின்னு நீங்களே உங்களை நேசிக்க. ஏன்னா இத்தனை நாள் உங்களைய நீங்க வெறுத்து ஒதுக்கி இருப்பீங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு வளர்ச்சி நிலைகள்ல எட்டியிருக்காங்க, நீ மட்டும் இப்படியே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க எவ்வளவு திட்டி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படின்னு நீங்க உள்ள போய் பார்த்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல. நிச்சயமா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம சரியா அமைச்சுக்கிறது இல்ல. அதுதாங்க பிரச்சனையே. அதனால நம்மளையவே நோகடிச்ச அந்த தருணங்கள்லாம் அப்புறப்படுத்திடுங்க. உங்களையே நீங்க நேசிக்க பழகுங்க. முதல் முறையா அப்படியே அமர்ந்துக்கோங்க. உங்களையே நீங்க அன்போட பாருங்க. அன்பு பொங்க அப்படியே பாருங்க. உங்களையே உலகத்தை அப்படியே மறந்துருங்க. அப்படியே உங்கள் மீது மட்டும் காதல் வயப்படுங்க. உண்மையில ஒருவர் தன் மீதே காதலில் விழுவது எப்படி என தேடுவதுதான்ப்பா உண்மையான ஆன்மீக தேடல். உலகம் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மீது காதலில் விழுவதை தான் ஒரு பயணமா வச்சிருக்கு. ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா ஒருவர் தன் மீதே காதலில் விழக்கூடிய ஒரு பயணம் தான்ப்பா அப்படிங்கிறாருங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறதே முற்றிலும் சுயநலமான ஒரு விஷயம். அது ஒருவர் தன்னையே தேடக்கூடிய ஒரு விஷயம்தான். தான் என்பதன் அர்த்தத்தை தேடக்கூடியது. உங்களை பற்றியே ஒரு சுவையை பெறுவது. அந்த சுவை உங்களுக்குள் நடக்க துவங்கும் போது கொஞ்சம் அப்படியே அமைதியா உங்களை கவனிங்க. அப்படி கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க, அந்த சுவையை நல்லா அனுபவிங்க அப்படிங்கிறாருங்க. உங்கள் தனித்தன்மையை அப்படியே உணர்ந்து பாருங்க. உங்கள் இருத்தலின் மீது மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பிறக்காவிட்டால் நான் என்ன செய்திருப்பேன், நான் இங்கு இல்லாதிருந்தால் நான் யாரிடம் போய் புகார் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க அப்படியே உள்ளுக்குள்ளார போயிட்டு அலசி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்களை அப்படியே அன்பு பொங்க பாருங்க. நீங்க இப்போது வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இது உண்மை. இந்த அளவு ஒருத்தருக்கு தன்னுணர்வு இருந்தா போதும்பா அப்படிங்கிறாருங்க. இந்த அளவு விழிப்பு பேரின்பத்தின் சாயலை காணும் ஒரு சாத்திய கூறுதான்ப்பா. இதையெல்லாம் மகிழ்ச்சியோடு கொஞ்சம் அனுபவிங்க. இந்த சுவை உங்கள் உடலின் ஒவ்வொரு புள்ளியிலும் கரையட்டும். அந்த சந்தோஷத்துல உங்களை அடித்து செல்ல அனுமதிங்க. ஆட விரும்புனா ஆடுங்க, பாட விரும்புனா பாடுங்க. சிரிக்கணும்னு அந்த நேரத்துல தோணுதா சிரிங்க, கத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளிக்காட்டணும்னு தோணுச்சுனாலும் அந்த உணர்ச்சியை காட்டுங்க அப்படிங்கிறாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் முக்கியம், உங்களுடைய மையத்துல நீங்க இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளிருந்து ஊற்றெடுத்து ஓடட்டும், வெளியே இருந்து அல்ல. அந்த பேரின்ப சாயலை நீங்க உள்ள இருந்து நீங்க அனுபவிங்க. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு புது மனுஷனா பிறவி எடுத்தது போல ஒரு உணர்வு கிட்டும். அப்பேற்பட்ட அந்த தன்னுணர்வை நீங்க உள்ளுக்குள்ளார நீங்க அனுபவிச்சு உணரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் பல்வேறுபட்ட மாறுதல்கள் நிகழ்வதை உங்களால கண்கூடாக காண முடியும் அப்படின்னு ஓசோ சொல்றாங்க. ஏன்னா சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிலையில நீங்க ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது, இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது
அது உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கும் அப்படிங்கிறாருங்க ஓஷோ. அன்பானவர்களே, ஓஷோ சொன்ன இந்த அற்புதமான தியான முறையை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்காக அர்ப்பணிச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்களுக்காக தாங்க இருக்கு. நம்மளுக்காக அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில போராடவே மாட்டோங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் மற்றவர்களை சார்ந்து சார்ந்து இருக்கிறதுனால, அதுவும் இல்லாத மற்றவர்களோட நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் ரொம்ப பூதாகரமாயிருதுங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம பெருசா வீடு கட்டணும், அவங்கள விட பெருசா நம்ம வாழ்ந்து காட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமா அமைஞ்சு போயிருதுங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை ஓட்டத்துல நம்மளை பார்க்க தவறிடுறோங்க. அப்ப நம்மளை பார்க்க தவறும் பொழுது நம்மளுக்குள்ளார ஏகப்பட்ட மனப்பிரச்சனைகள், நம்மளால நம்மளையவே தாங்கிக்க முடியல, அந்த அளவுக்கு உள்ள மனப்போராட்டங்கள் அதீதமா இருக்கு. ஆனா இந்த ஒரு தியானத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 தடவையாவது நீங்க இந்த ஒரு தியானத்தை செஞ்சு பாருங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, மனசை ஃபர்ஸ்ட் சரிப்படுத்திடுறீங்க, மனசை அமைதியான நிலைக்கு கொண்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார நீங்க உங்களுடைய மனசை ஓட விடுங்க, உடல் பூரா அப்படியே ஓட விடுங்க, உங்களை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே நேசிங்க. உங்களுடைய இந்த இருத்தல் அற்புதமானது. அந்த அற்புதமான ஆழமான அன்பான நோக்கத்தோடு அப்படியே உங்களையே நீங்க அப்படியே சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ளார ஒரு அற்புதமான ஆழ்ந்த அமைதி கிட்டுங்க. சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்க வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.